ஆரம்பத்துல எமிலின்னு ஒரு பொண்ணு கார்ல தான் ஃப்ரெண்ட்ஸை பாக்குறதுக்கு கிளம்புறா. அவ கார் ஓட்டிட்டு போன் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவளோட போனு டிஸ்பிளே தானாவே நொறுங்கி உடையுது. சிக்னல் கட் ஆகுது. என்னடா இதுன்னு யோசிச்சுட்டு தன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறா. அன்னைக்கு நைட் அந்த வீட்டுல எமிலி உட்பட மொத்தம் 8 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து டின்னர் சாப்பிட பிளான் பண்ணிருக்காங்க. எல்லாம் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கும்போது வானத்துல மில்லர் காமெட்னு ஒரு வால் நட்சத்திரம் பூமியை கடந்து போறதை பத்தி பேசிக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது சடனா அந்த ஏரியா முழுக்க கரண்ட் கட் ஆகுது. மொபைல் நெட்வொர்க் வைஃபை எல்லாமே மொத்தமா போயிருது. திடீர்னு வீட்டுக்குள்ள எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே அமைதியாயிடுறாங்க. எல்லாம் பதற்றத்துல ஜன்னல் வழியா பாக்குறாங்க. சுத்தி இருக்கிற எல்லா இடமும் இருட்டா இருக்கு. ஆனா கொஞ்ச தூரத்துல தள்ளி இருக்கிற ஒரே ஒரு வீட்டுல மட்டும் வெளிச்சம் எரியுது. என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க அங்க இருக்கிற 2 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ஒரு நோட்டையும் டார்ச் லைட்டையும் எடுத்துக்கிட்டு அந்த வெளிச்சம் எரியிற வீட்டை நோக்கி போறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க பதற்றமா ஓடி வராங்க. அவங்க கையில ஒரு பாக்ஸ் இருக்கு. அதை திறந்து பார்த்தா உள்ள அவங்க 8 பேரோட போட்டோவும் பின்னாடி ரகசியங்களோட எழுதப்பட்டு இருக்கு. அதை விட மரண பயம் என்னன்னா அவங்க பக்கத்து வீட்டுல பார்த்தது வேற யாரையும் இல்ல, அவங்கள மாதிரியே இருக்கிற அவங்களோட சொந்த உருவத்தை தான்.